பத்திரிகையாளராக நக்கீரன் கோபால் அவர்கள் அவர் பேசுகிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் மாதிரியே கண்டிப்பாக இல்லை. இப்போ கரூர் சம்பவத்தில் விஜய் வாடா போடா அவனை அங்கேயே அடித்து இழுத்துட்டு வந்திருக்கான், 40 பேரை கொண்ட குற்றவாளி அப்படின்னு நக்கீரன் கோபால் பேசியிருக்கிறார். நக்கீரன் கோபால் பெரிய பெரிய கேஸ் எல்லாம் கை வச்சிருக்கிறார். அதுக்கு நாம் கண்டிப்பாக பாராட்டலாம். ஒரு பக்கமாகவே பேசுகிறாரே அப்படின்றது தான் வருத்தம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து செத்தாங்களே, அப்போ இவர் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் மினிஸ்டராக இருக்கட்டும் யாரையும் இந்த மாதிரி வாடா போடான்னு பேச முடியுமா? பேட்டி எடுக்கிறவர் கூட கொஞ்சமான சபை நாகரிகம் வேண்டும்னு கூட சொல்லவே இல்லை. கரூர் சம்பவத்துக்கு முழுக்க விஜய் தான் காரணம், அவனை விலங்கு போட்டு இன்னார் உள்ள தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நக்கீரன் கோபால்.